108 அடி உயர பிரம்மாண்ட ராஜகோபுரத்துடன் 7 நிலைகளுடன் திருவிளையாடல் புராணம், தசாவதாரம் மற்றும் தெய்வங்களின் சுதை சிற்பங்களாக சித்தரிக்கப்பட்டுள்ள பங்குனி மாதத்தில் 14, 15, 16 ஆகிய தேதிகளில் சூரியன் தனது கதிர்வீச்சினால் சிவனை வழிபடும் ஆதி கருவூர் எனப்படும் கல்யாண பசுபதீஸ்வரரை பற்றி அறிவோம். கொங்கு மண்டலத்தில் உள்ள 7 சிவதலங்களாகிய ஆதி கருவூர், வெஞ்சமாங்கூடலூர், திருமுருகன் பூண்டி, அவினாசி, திருச்செங்கோடு, பவானி, திருப்பணி கொடிமுடை ஆகிய சிவதலங்களில் முதன்மையான சிவதலமாக ஆதி கருவூர் அறியப்படுகின்றது. இதற்கு காரணம் பிரம்மன் தன்னுடைய படைப்பு தொழிலை முதன்முதலாக தொடங்கிய இடம் என்பதாலும், இந்த உலகமானது தோன்றும் பொழுது முதன்முதலாக தோன்றிய ஊர் என்பதாலும் இச்சிறப்பை பெறுகின்றது. இந்த ஆதி கருவூரானது பல பெயர்களால் அழைக்கப்படுகின்றது. அவைகள் முதன்முதலாக தோன்றிய ஊர் என்பதால் ஆதிபுரம் எனவும், பெருமாள் வள்ளி கொண்ட ஊர் என்பதால் பாஸ்கரபுரம் எனவும், வஞ்சி மரங்கள் அதிகம் உள்ளதால் வஞ்சுலராணியம் எனவும், மலை, காடு, ஆறு, தீர்த்தம், நகரம், கோவில் என 6 மங்கள அம்சங்களும் ஒருங்கே அமைய பெற்றதால் ஷண்மங்கல கஷேத்திரம் எனவும், ஆ எனப்படும் காமதேனு வழிபட்டமையால் ஆநிலை எனவும், பிரம்மன் படைப்பில் முதல் கரு உருவான இடம் என்பதால் கர்ப்பபுரி எனவும், சோழர்களால் வெல்லப்பட்ட இடம் என்பதால் வீர சோழபுரம் எனவும் பல்வேறு பெயர்களில் இவ்வூரானது அழைக்கப்படுகின்றது. ஒருமுறை பிரம்மதேவன் தானே இவ்வுலகிற்கு எல்லாம் என்று நினைத்தான். தான் மட்டும் படைப்பு தொழிலை செய்யாவிட்டால் காத்தல், அழித்தல் ஆகிய தொழில்களை செய்வதற்கு வேலையே இல்லாமல் போகும் என்று எண்ணி இருமாப்பு அடைந்தான். அவனது கர்ப்பத்தை அழிக்க எண்ணிய சிவபெருமான் பிரம்மனின் படைப்பு தொழிலை நிறுத்தி வைத்தான். பிரம்மன் உயிர்களை உருவாக்க எவ்வளவு முயற்சித்தும் எந்த உயிர்களும் உருவாகவில்லை. இதனால் அவனது கர்வமானது அழிந்தது. இதனால் பிரம்மன் சிவனை நோக்கி தவம் இருந்தான். கைலைக்கு சென்ற சிவபெருமான் தன்னை வணங்கிய காமதேனுவை நோக்கி, நீ நிலவுலகம் சென்று பிரம்மனைப் போல படைப்பு தொழிலை செய்வாயாக என வரமளித்தார். தன்னை நோக்கி தவமிருந்த பிரம்மனுக்கு காட்சி தந்த சிவபெருமான் ஆம்பிரமா நதிக்கரையில் வஞ்சிவனம் எனப்படும் கருவூரில் என்னை தியானித்து வழிபடு என்றார். அதன்படி ஆம்பிரி நதிக்கரையில் வழிபாடு செய்த பிரம்மனுக்கு சிவபெருமான் காட்சி தந்து, உன்னுடைய அனைத்து தீமைகளையும் களைந்தோம். இக்கோவிலில் பெருவேள்வி ஒன்றை ஏற்றி கலைமைகளை மனம் செய்து படைப்பு தொழிலை இவ்விடத்திலேயே தொடங்குவாயாக என்று அருள்வளித்தார். பிரம்மன் அவர் வாக்குப்படி கலைமைகளை மனம் செய்து அப்பகுதியிலேயே சிவபெருமானுக்கு திருக்கோவில் ஒன்றையும் அமைத்தார். கோவிலின் தென்கிழக்கு திசையில் காளி கோவில் ஒன்றும், ஐயனார் கோவில் ஒன்றையும் கட்டுவித்தார். பிறகு மேருமலைக்கு நிகரான திருத்தேர் ஒன்றையும் தயார் செய்து மூவுலகத்தினரையும் வரை செய்து பங்குனி உத்திர திருவிழாவை சிறப்பாக நடத்தி முடித்து பின்பு தனது உலகமான சக்திலோகம் சென்றடைந்தார். ஒருமுறை காமதேனு மண்ணுலகம் வந்து தவம் செய்ய இடம் தேடிக்கொண்டிருந்தார். அப்பொழுது எதிரே தென்பட்ட நாரத முனிவரிடம் கேட்க, அவரோ ஆம்பிர நதிக்கரையில் வஞ்சிவனம் எனும் தலைமை தவத்திற்கு சிறந்தது என்று கூறினார். காமதேனுவும் அவரது சொல்படி வராககிரி தொடங்கி சிவதலங்களை வழிபட்டவாறே வஞ்சிவனம் வந்து தனது தவத்தை தொடங்கினார். அப்பொழுது ஓர் அசரறி ஒலித்தது. காமதேனுவே, வஞ்சிவனத்துக்குள் ஒரு புற்றுள்ளது. அதன் உள்ளே ஆதிலிங்கம் எனப்படும் மகாலிங்கம் உள்ளது. அது சுயம்பு மூர்த்தியாகும். அதனை பூஜித்து வருவாயாக என்றது. காமதேனு வஞ்சிவனத்திற்குள் ஆதிலிங்கத்தை தேடிச் சென்றார். அதனை கண்டுபிடித்து தனது மடியில் இருந்த பாலை சுரிந்து தினமும் வழிபாடு செய்து வந்தார். ஒரு நாள் காமதேனுவின் கால்களானது இறைவனின் திருமுடியில் இடபாகத்தில் தெரியாமல் பட்டுவிடவே அதிலிருந்து ரத்தம் வழிய ஆரம்பித்தது. இதனால் காமதேனு அதிர்ச்சியடைந்தாள். அப்பொழுது இறைவன் தோன்றி, காமதேனுவே, வருந்தாதே, இது உன்னுடைய பிழை அல்ல, என்னுடைய திருவிளையாடல்களில் இதுவும் ஒன்று. நீ என்னை வழிபட்டமையால் பசுபதிநாதர் என்ற பெயரால் என்னை புவனங்கள் 3 போற்றும் என்றார். மேலும் தனது திருவருள் இருந்தால் பிரம்மன் மட்டுமல்ல, ஒரு பசுவும் படைப்பு தொழிலை செய்யும் என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த திருவிளையாடலானது நடைபெற்றது என்று கூறினார். இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இக்கோவிலின் மூலவர் ஆநிலை லிங்க வடிவமாகும். இது முற்றிலும் சுயம்பு மூர்த்தியாகும். இந்த சுயம்பு லிங்கமானது வடபுறமாக சற்று சாய்ந்த நிலையில் உள்ளது. இதற்கு பல காரணங்கள் கூறப்பட்டாலும் ஏற்றுக்கொள்ளும்படியான 2 காரணங்கள் மட்டுமே உண்டு. ஒன்று, கதிரவன் வழிபாட்டை பங்குனியில் ஏற்றுக்கொள்ளும் பொருட்டு சாய்ந்திருக்கிறது என்றும், மற்றொன்று, தைப்பூசம் அன்று தனக்குள்ளே ஐக்கியமான சித்தர் கருவூராரை தனக்கு இடப்புறத்தை அமர்த்தியதால்
அவ்வாறு உள்ளது எனவும் நம்பப்படுகின்றது. மேலும் இன்னொரு ஆச்சரியமாக, காமதேனு வழிபடும் போது அதன் குழம்பானது சிவலிங்கத்தின் மீது பட்டதால் ஏற்பட்ட குழிவான தழும்பை நாம் காணலாம். நன்றி நண்பர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம்.